முள் குத்துனா வலிக்குமான்னு குழந்தைகளிடம் கேட்டாலே வலிக்கும்னு பதில் சொல்லும். ஆனால் என் கையில் இருக்கிற இந்த முள் வலிக்குமா வலிக்காதான்னு பார்க்க எனக்கு ஒரு ஆசை. பாருங்க, இந்த முள் என் சதையை கிழிச்சுக்கிட்டே போகுது. இந்த வலியை நாள் முழுவதும் என்னுடைய சரீரத்தில் உணர்ந்தேன். இதை போன்ற முள்ளினால் செய்யப்பட்ட கொடூரமான ஒரு கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசில் வைத்து ஒரு கோலினால் அடித்தார்கள். எவ்வளோ வலிச்சிருக்கும். அது மட்டுமா, காரி துப்பினார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். எதற்காக இந்த பாடுகள்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆமாங்க, ஆதியாகமம் 3:18 சொல்லப்பட்ட பாவத்தினால் வந்த சாபம் அவருடைய சிரசின் மேல். 10,000 பேர்களில் சிறந்தவர் நமக்காக அழகற்றவராய் மாறினார். கவலைப்படாதீங்க, ஒரு நாள் வரும், அன்னைக்கு முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையிலே மகிமையான பொற்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறதை பார்ப்போம்.